24வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவி வானொலியினுடைய செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை பாடல் 24. நற்றாமரை கயத்தில் நல் அன்னம் சேர்ந்தார்போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூர்கரை மூர்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகுக்கும் பிணம். நற்றாமரை கயத்தில் நல் அன்னம் சேர்ந்தார்போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூர்கரை மூர்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகுக்கும் பிணம். கயத்தில் குளத்தில் உள்ள நல் தாமரை நல்ல தாமரை மலரை நல் அன்னம் சேர்ந்தாற்போல் நல்ல அன்னப்பறவை அடைந்தது போல கற்றாரை கற்றாரே காமுறுவர் கல்வியாளரை கல்வியாளரே விரும்பி சேர்வர். முதுகாட்டில் சுடுகாட்டில் உள்ள பிணத்தை காக்கை உகுக்கும் காக்கை விரும்பும். அதுபோல கற்பிலா மூர்கரை கல்வி அறிவில்லாத மூர்கரை மூர்கர் மூடரே முகப்பர் விரும்புவர். அதாவது அன்னப்பறவையானது தாமரை உள்ள குளத்தை தேடிச் செல்வது போல அறிஞர் அறிஞரையே, அதாவது படித்தவர் படிப்பவரையே, கல்வியாளர் கல்வியாளரையே, அறிஞர் அறிஞரையே தேடிச் செல்வர். காக்கையானது சுடுகாட்டில் பிணத்தை தேடிச் செல்வது போல அறிவற்றவரை அறிவற்றவரே தேடிச் செல்வர். மூர்கரே மூர்கர் விரும்புவர். மீண்டும் பாடலை பார்ப்போம். நற்றாமரை கயத்தில் நல் அன்னம் சேர்ந்தாற்போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூர்கரை மூர்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகுக்கும் பிணம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரை 24வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து திருக்குறளின் சிறப்பை பற்றி பேச வருகின்றார் சென்னையில்